வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் போதி தர்மர் அவர்கள் நமக்காக இட்டு சென்ற ஒரு மிக பெரிய தியானம், தத்துவம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போதி தர்மர் தானா நமக்கு ஜென் தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார், ஒரு தமிழர் தானா நமக்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்றது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை தோண்டி போட்டு தானே தெரியும். போதி தர்மர் அவர்களுடைய குரு பிரக்யாத்ரான்றவங்க ஒரு பெண். அவங்களுடைய கட்டளைக்கேற்ப இவர் சீன தேசத்துக்கு பயணம் செய்கிறார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படின்னு இருக்கக்கூடியது. பிறகு பார்த்தீங்கன்னா சான் அப்படின்ற வடிவில் சீனாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஜென், ஜாப்பனீஸ் கண்ட்ரீஸ்க்கெலாம் போன உடனே ஜென் அப்படின்னு உருவாற்றம் அடையுது. ஸோ இந்த ஜென் அப்படின்றது போதி தர்மர் அவர்கள் எப்படி மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றுவதற்கு எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காணொலியில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஜென் அப்படின்னா என்ன அப்படின்றது. அது மட்டும் அல்லாமல் போதி தர்மர் அவர்கள் சீன தேசத்துக்கு போன உடனேயே அங்கே அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டாலும் சிலர் கேலி கிண்டலுக்கு செய்யப்பட்டதும் உண்மை. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவர் அங்கே தாய்மலையில் தவம் இருந்தார் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஜென் அப்படின்னா என்ன, ஷார்ட்டாக சொல்லுங்கயா, அதிகமாக வேலை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, வாட் இஸ் ஜென் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நாட் திங்கிங் அபவுட் எனிதிங் இஸ் ஜென். Once you know those, walking, sitting or lying down, everything you do is zen. என்னையா ஒன்றுமே செய்யக்கூடாது, சும்மா இருந்தாலே ஜென்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம் நண்பர்களே, அதாவது நீங்கள் கடந்த காலத்தை பற்றி குழப்பமான சம்பவங்களை நினைத்து வருந்தவும் கூடாது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை துக்கமாக இருக்கக்கூடிய எதுவாக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து, அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, அப்படி நினைக்கவும் கூடாது. அதாவது பாஸ்ட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றியும் நினைக்கக்கூடாது, ப்ரெசென்ட்டில் இருக்கணும். இது எப்படியா முடியும் ப்ரெசென்ட்டு? இங்கே ஜென்னில் என்ன சொல்ல வராங்க ப்ரெசென்ட் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, live in reality. If you use your mind to study reality, you won't understand either your mind or reality. If you study reality without using your mind, you will understand both. யதார்த்தத்தை படிக்க உங்கள் மனதை பயன்படுத்தினால் உங்கள் மனதையோ அல்லது யதார்த்தத்தையோ நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் மனதை பயன்படுத்தாமல் யதார்த்தத்தை படித்தால் இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். யதார்த்தத்தை நோக்கி வாழுங்கள், யதார்த்தத்தில் வாழுங்கள். நம்ம எல்லாம் பல நேரங்களில் இதாங்க பிரச்சனையே, யதார்த்தமான வாழ்க்கை யதார்த்தத்தில் இருப்பதே கிடையாது. நம்ம எல்லாரும் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு விதமான யூட்டோப்பியன் வேர்ல்டுன்னு சொல்லலாம், இல்லை நம்ம வாழ்க்கையே ஒரு கனவு உலகத்திலே மறந்து கொண்டு இருப்பது போலத்தான் இருக்கிறது. ஸோ லிவிங் இன் ரியாலிட்டி இஸ் வாட் இஸ் ஜென், லிவிங் இன் த ப்ரெசன்ட். ஆம் நண்பர்களே, அதனை பற்றி முழுமையாக ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ்லையும் சரி, ஒரு ரியல் ஸ்டோரி நடந்ததை வச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு திங்க் பண்ணுங்கள், ரியாலிட்டியில் வாழுங்க. 60,000லேருந்து 80,000 வரை ஒரு எண்ணோட்டங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ரியாலிட்டியாக அப்போ அந்த நிமிஷம் அந்த நொடியில் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்ன நடந்ததோ, பாஸ்ட் என்ன நடக்க போதோ அப்படின்றத நினச்சி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நிம்மதின்றதே இருக்காது. டெஃபினட்டாக இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை இறக்க போகிறது தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், வாழ்கிற வாழ்க்கையை நடக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ லைஃப்ன்றது ப்ரெடிக்ஷன்ஸும் வேணாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேணாம், பாஸ்ட் எதுவும் வேண்டாம். இப்போ இந்த நிமிஷம் எந்த நொடி என்ன செய்ய போகிறோம் ரியாலிட்டியில் அதை மட்டும் நினைப்போம். ஸோ ஜென் மாஸ்டர் சொன்னார், அது ஒரு இலூஷன் அப்படின்னு சொன்னாருன்னு நினச்சி நிம்மதியாக தூங்கினா அடுத்த நாள் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ இந்த நொடி என்ன பண்ணணும், ரியாலிட்டி
இதுக்கு சரித்திரத்தை புறத்தி பார்த்தா நமக்கு நிறைய விஷயம் தோணும். ஆனால் இருந்தாலும் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, சிறையில் ஹவைனா ஐலாண்ட்ஸில் தூக்கி அவர் சிறையில் வைக்கிறாங்க. யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பல முறை தப்பித்து போய் ஏதாவது புரட்சி உண்டாக்கிடுவாரோ அப்படின்ட்டு யாரும் பேசவே கூடாது. இருந்தாலும் சிறையில் இருக்கிறவர் ரொம்ப தனிமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒரு செஸ் பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த செஸ் பாக்ஸை கடைசி வரைக்கும் அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வாழ்க்கையில் ரியாலிட்டியில் வாழல. மெயின் திங் இஸ், நம்ம இதே மாதிரி தான், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது ரியாலிட்டிக்கு, ரியாக்ஷன் தான் கொடுக்குறோம். எப்போ நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்பார்க் உண்டாகும். நெப்போலியன் என்ன பண்ணாருன்னா, கடைசி வரைக்கும் அந்த செஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணவில்லை. அவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த செஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தீவுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் அது உள்ளார இருந்ததாக சொல்கிறாங்க. நம்மளும் இதே மாதிரி தாங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன ஒன்றுனா, அந்த நிமிஷம் அந்த நொடியில் என்ன செய்யணுமோ, ரியாலிட்டியில் என்ன அப்படின்றதை நம்ம மறந்துடுறோம். பல விஷயங்களை பற்றி கோபப்படுறோம், பல விஷயங்களை நினச்சி குழப்பம் அடைகிறோம். அதாவது லிவிங் இன் த பாஸ்ட் வித் மோர் சார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். இது எல்லாத்தையும் விட்டுட்டு லிவ் இன் த ப்ரெசன்ட் வித் ரியாலிட்டி. Top it all. Think about the means to respond with reality. இது இருந்தால் கண்டிப்பாக லைஃப் சந்தோஷமாக இருக்கும். Yes, my dear friends, if you want to live your life happily, peacefully, beautifully, then respond with reality. Definitely you can enjoy your life. Yes, my dear friends. So, இந்த 2 minutesல நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன். Respond with reality. அவ்வளோதாங்க லைஃப், வேறு ஒன்றுமே கிடையாது. My dear friends, I hope you would have enjoyed this video. Thank you for watching this. Stay with us connected by subscribing Arise Robbie Masterminds, and don't forget to click on the bell icon. Thank you, my dear friends. Bye bye.